இங்க பாராத்தா, நீ இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி சுந்தரியாக்கா அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம். ராமாயாத்தா, வீட்டுல என்ன சோறு குழம்பு ஒரு வாசனையும் காணோம். தயிர் ஒரு குண்டா இருந்துச்சு, அப்புறம் என்னத்த போய் குழம்பு வச்சுக்கிட்டு இந்த அலமையில வரும்போது என்ன வந்திருக்கும்? நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு சாமி வந்து ஆடுறா. நீ கரிச்சோத்து காலத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன்? வாயை மூடிட்டு சாப்பிடணுமா? இவங்க சாப்பிடுவாங்க வாயை மூடிக்கிட்டு. அது ஒண்ணும் இல்ல, உங்க மகன் குடிய நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிருக்காருல, அந்த சந்தோஷத்துக்கு தான் இவளுக்கு ட்ரீட் வேணும் விருந்து வேணும்னு கேட்டாளுங்க. அதுக்கு தான் ஒரு வாய் சோறாக்கி போடலாமேன்னு கூப்பிட்டேன். தாமரை, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. சுந்தரியாக்கா அது புருஷன் வேலைக்கு போனதுக்கு தான் நம்ம ட்ரீட் கேட்டோம்னு நினைச்சிட்டு இருக்குது. நாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். என்ன வீடு திறந்து கிடக்கு, ஒருத்தரையும் காணோம். யாரு இந்த கதவை திறந்து வச்சது? தெருவுல போற நாயில வீட்டுக்குள்ள வருது பாரு. மா, எனக்கு தான் மரியாதை தெரியாது, அவங்களுக்கு எல்லா மரியாதையும் தெரியும்ல. வீட்டுக்கு வந்தவங்கள உட்காருன்னு கூட சொல்லாம இப்படி தான் நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாங்களா? இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இல்ல. அம்மா பவி, நான் எது கேட்கறேன் அதே நீயும் கேப்பியா? எனக்கு தேன் வேணும் கொடு. மா, இந்த ஜூஸ குடி. எதுக்கு தாமரை இதெல்லாம்? நான் உன்னை தண்ணி மட்டும் தானே கொண்டாட சொன்னேன். இருக்கட்டும் குடிமா. அவ்வளவு தூரம் பஸ்ல வந்திருக்கிறீங்க, கலப்பா இருக்குமா இல்லையா? குடிமா கம்முன்னு. பாட்டி, எனக்கு ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்போ பாட்டி அங்க எவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்கு. பாட்டிக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏம்மா பையனை திட்டுற? இந்த அம்மா கிட்ட எதுவும் இல்லை, இவளால எதுவும் முடியாதுன்னே முடிவு பண்ணிட்டியா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் எப்பாடுபட்டாவது என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன் தாமரை. நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன எதையோ பேசிட்டு இருக்கிற? அப்பா இல்லாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறன்னு இந்த பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும்ல. யா கற்பகம், 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தை தானே சொன்னேன். எப்பாடுபட்டாவது என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்வேன்னு. என்னத்த செஞ்ச? இன்னும் 10 வருஷத்துல உன் பேத்திக்கே கல்யாணம் ஆயிரும். எப்போ உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய போறேன்னு எனக்கும் தெரியல. இங்க பாருங்க, கூடி சீக்கிரமே என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருவோம். எவ்வளவு பணம் கொடுக்கணும், எவ்வளவு நகை போடணும் அப்படிங்கிற விவரத்தை மாமாட்ட கேட்டு கொடுத்துட்றோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பவித்ரா, அமைதியா இரு. பவித்ரா, நான் உங்ககிட்ட என்னம்மா சொல்லி கூட்டியாந்தேன்? ஓஹோ, உன் மாமங்கிட்ட லிச்சிட்டு வாங்கித்தான் செய்வீங்களோ? அந்த லிச்சிட்டை நாங்களே சொல்றோம். ஏன் மாமங்கிட்ட போய்கிட்டு? என்ன கற்பகம், உன் மவளை வாய் பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? பேசுங்க பேசுங்க. உங்களை எல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட மோந்து பாக்காதடி. இங்க பார் பவித்ரா, என்ன வேலையை வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலையை பாக்குற மாதிரி இருந்தா இப்பவே கிளம்புங்க. ஆஹா, நல்லா நடிக்கிறடி. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுவுற மாதிரி அழுவுன்னு குடும்பமா சேர்ந்து நாடகமா நடிக்கிறீங்க. உங்க நாடகத்தை எல்லாம் என்கிட்ட போடாதீங்க. மாமங்கிட்ட சொல்லி லிச்சிட்டு கேப்பாளாமல்ல, லிச்சிட்டு அவங்க காதுக்கு எதுவும் போனுச்சு, என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லிவிட்டேன். ஆமா, வந்துட்டாளுங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? உங்ககிட்ட நான் ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி தனடி கூட்டிட்டு வந்தேன். மா, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வந்ததுன்னு நானும் உங்ககிட்ட சொன்னேன். கேட்டியா நீ? இந்த பொம்பளை பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அக்கா மாதிரி என்னால வாய் மூடிட்டு இருக்க முடியாதுமா. சௌமியா, பெரியவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேடிக்கை வேண்டி கிடக்கு? பைய எடுத்துட்டு போங்க 2 பேரும் உள்ளார. அம்மாடி தாமரை, போதும்மா. சம்மந்தி அம்மா உன்னை பேசுற பேச்சும் ஏசுற ஏச்சும் காதுல விழுவாம எங்கேயோ ஒரு மூலையில இருந்தேன். இப்ப என் கண்ணு முன்னால எங்களை வச்சு உன்னை பேசுறதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுமா. நாங்க வயலுக்கு போய் மருமகனை பார்த்து என்ன விவரம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். என் பிள்ளைய கட்டி கொடுத்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அதுக்கும் நிம்மதி இல்ல, எங்களுக்கும் நிம்மதி இல்ல. என்னம்மா சொல்ற? இந்த பொம்பளை பேசுறதுக்கு பயந்துட்டு நம்ம உடனே கிளம்பணுமா? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு பவித்ரா. எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிற அறிவு இல்லை உனக்கு? படிச்சவ தானே நீ. அம்மா, அப்படி என்ன நான் தப்பா பேசினேன்? அந்த சிவகாமி பேசுனது மட்டும் சரியா? போது நிறுத்துடி. மா, அவகிட்ட எதுக்கு கோவப்படுற? எனக்கு ஒண்ணுனா கேட்கறதுக்கு பெத்த அப்பனும் இல்ல, கூட பிறந்தவன் அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல. ஒன்னாலையும் கேட்க முடியாது, எனக்கும் கேட்க தெரியாது. இவ ஒருத்தியாவது கேட்கிறாளேன்னு சந்தோஷப்படு. தாமரை, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு ஆம்பளை இருந்து பேசுறதுக்கும் பொம்பளை பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்ல? பவி அத்தை, வாங்க. எப்போ வந்தீங்க? வாஸ்னேகா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அத்தை, இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன நடந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அம்மா அப்படிதான், நின்னாலும் கோவப்படுவாங்க, உக்காந்தாலும் கோவப்படுவாங்க. எல்லாம் பாத்துக்கலாம் அத்தை. இப்பதான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க. இல்லடா கண்ணு,
உனக்கு தெரியாது, இது வேற பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும் அண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரியாதனால தான் அம்மா இந்த ஆட்டம் போடுறாங்க. தெரிஞ்சது அவங்க கொட்டம் அடங்கிரும். இங்க பாரு ஸ்னேகா, நீயும் சரி பவித்ராவும் சரி, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நகை விஷயம் உங்க அண்ணனுக்கோ அப்பாவுக்கோ எக்காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது. இவங்களையெல்லாம் நம்ப முடியாது தாமரை. முழிக்கிற மொழியே சரியில்லை. இங்க சரி சரின்னு மண்டையை ஆட்டிவிட்டு அந்தாண்ட போய் ஏதாவது பிளான் போட்டாலும் போடுவாங்க. முதல்ல 2 பேத்துக்கிட்டையும் சத்தியம் வாங்கு. மா, என்ன சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்கிற? ஆமா பவி, சத்தியம் பண்ணுங்க 2 பேரும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. இதுதாக்கா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. பிரச்சனை வரும்னு எல்லாத்தையும் உனக்குள்ளேயே போட்டு புடுங்கிக்கிட்டு இரு. அதை நான் பாத்துக்கிறேன்டி. நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க. அண்ணி, நான் அண்ணங்கிட்டயோ அப்பா கிட்டயோ எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேவா? நீ என்னடி உனக்கு தனியா சொல்லணுமா? நீயும் பண்ணு. நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், போதுமா? ஸ்னேகா, அம்மாவையும் பவித்ராவையும் உள்ள கூட்டிட்டு போ. சரி அண்ணி. வா பவி, வாங்கத்த. அம்மா போ, உள்ள போமா. ஊருக்கு போறாங்களாம்ல, ஊருக்கு. அப்படியே பஸ் விட்டு இறங்குனது நேரம் வயலுக்கு போய் மருமகனை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுன்னு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி. இங்க என்ன வேலைக்கு வந்தீங்க? அம்மாவும் பவித்ராவும் ஊருக்கு போற வரைக்கும் பிரச்சனை எதுவும் பெருசா வந்துடக்கூடாது. இந்த மொட்டை கிழவி வேற எங்க இருக்குதுன்னு தெரியலையே. அது கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. மெதுவா நம்ம ரூமுக்கு போய் தூங்குற மாதிரி படுத்துக்குவோம். இங்க எங்கேயும் அந்த கிழவி இருக்கிற மாதிரி தெரியல. நீ ஓடிரு சிம்ரன். வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சு. நான் இங்கத்தான் இருக்கேன். மாட்டினமுடா. வாம்மா மின்னலு. ஏண்டி நீ கரிச்சோத்துக்கு போறதுக்கு என்னைய பேய் படம் பார்க்க விட்டல்ல? கரிச்சோத்துக்கா? எங்க கரிச்சோறு போட்டாங்க? என்ன அத்தை மாமியார, என்ன விட்டுவிட்டு நீங்க மட்டும் போய் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. என்னது, நான் கரிச்சோத்துக்கு போயிட்டு வரனா? ஏண்டி ராமாயி வீட்டுக்கு தானே சாப்பாட்டுக்கு போயிட்டு வரீங்க? அங்க போறதுக்கு தானே காலையில 10 மணில இருந்து அம்பாய் பட்டுக்கிட்டு இருந்தேன். விளங்காதவளே, நீ கொட்டிக்க போறதா இருந்தா அப்படியே போய் கொட்டிக்க வேண்டியதாடி. அதுக்கு எதுக்கு நீ என்னைய பேய் படம் பார்க்க விட்டு போன? எனக்கு பேய்னா பயம்னு உனக்கு தெரியுமில்ல. செத்த நேரம் கண்ணை சரலாம்னா கூட அந்த பேய் மூஞ்சி தாண்டி வந்து முன்னாடி நிக்குது. ஆத்தாடி, படம் படு பயங்கரமா இருந்திருக்கும் போலியே. கிளவி அலண்டு போய் கிடக்கு. ஏன் அத்தை மாமியார, பேய் படம் தெரிஞ்சு எதுக்கு அதை பார்த்துட்டு இருந்தீங்க? டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே? பேய் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அது பேய் படம்னு. நானும் ரொம்ப நேரமா ஏதோ படம் ஓடுது, இது முடிஞ்சதும் எம்ஜிஆர் படம் போடுவான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். பல்ல திறந்துக்கிட்டு பேன்னு வந்து முன்னால நிக்குது. ஐயோ அம்மா, நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குது. சரி, அப்புறம் என்ன அத்தை மாமியார பண்ணீங்க? இங்க என்னடி கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? டிவி நிறுத்தி விட்டு ஒரே ஓட்டம் தான். வீதியில வந்து தான் நின்னேன். என்ன பிரச்சனையா இருக்கும்? எம்ஜிஆர் படம் போடுறேன்னு சொல்லிவிட்டு எதுக்கு பேய் படத்தை போட்டாங்க? அத்தை மாமியார, நான் வேணா திரும்ப எப்ப பேய் படம் போடுறாங்கன்னு எப்ப எம்ஜிஆர் படம் போடுறாங்கன்னு பார்த்து சொல்லட்டுமா? நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாமடி. போய் இருக்கிற வேலையை செய் போ. நாம போவோம். ரூம்ல போய் ஃபேனை போட்டு 2 மணி நேரமாச்சும் தூங்கணும். போடி போ. தூங்க போறியா? போ போ, பின்னாடியே வாரேன். அடடடடா, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு இப்படி விட்டத்தை பார்த்து படுத்து ஒரு தூக்கத்தை போடுறது எவ்வளவு சுகமா இருக்குது. ஏசி போட்டு என்னத்தான் ரூம் சில்லுன்னு இருந்தாலும் இந்த ஃபேன் சத்தம் இல்லைன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. சிம்ரனே, பேசுனது போதும், தூங்கு. மூதேவி எப்படி படுத்து தூங்குறா பாரு பட்டம் பவுல்ல. பொம்பளைங்கிற எந்த லட்சணமாவது இருக்குதாடி உனக்கு? என்ன தூங்கோடாம பண்ணிவிட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? இந்தா வந்துட்டேன். இதுக்குத்தானே இம்முட்டு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பேய் படத்துல வந்த சவுண்டெல்லாம் இப்ப நான் கொடுக்கறேன். எந்திரிச்சு அலண்டு ஓடுறாளா இல்லையா பாருங்க. யார் அது கன்னு கணச்சிக்கிட்டு இருக்கிறது? தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க அந்தாண்ட. அடி பாவி, இவ என்ன பொம்பளையா இருப்பான்னு தெரியல. பேயவே ஏறி மிதிச்சிட்டு போவா போலியே. இருடி, இப்போ ஒரு ஐட்டத்தை இறக்குறேன்.
என்ன ஒரே பேய் கனவா வருது? பேய் படத்தை இந்த மொட்டை கிழவி பார்த்துச்சா இல்ல நான் பார்த்தனான்னு தெரியல. ஒரே பேய் சவுண்டாவுல இருக்கு. என்னது கனவுன்னு நினைச்சேன், என்னமோ போட்டு அமுக்குது. அவ்வளோதான், சோலி முடிஞ்சுச்சு. நாம போய் தூங்குவோம். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு. ஏமா சுந்தரி, என்னத்துக்கு இன்னும் சாப்பிடாம உக்காந்துருக்கிறவ? ஏதாவது எடுத்து போட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்து வேலையை பார்க்கலாம்ல. மீன் குழம்பு அம்புட்டு ருசியா இருந்துச்சு. நீயும் போய் போட்டு சாப்பிடுமா, இதுல நான் எடுத்து வைக்கிறேன். காலை சாப்பாடே நேரம் கழிச்சு 11 மணிக்கு தானே சாப்பிட்டேன். அப்புறம் எங்க இருந்து இப்ப சாப்பிட்றது? இந்த இன்னும் செத்த நேரத்துல புள்ள வந்துருவா. அவத்தான் பொரிச்ச மீன் இன்னும் 2 சேர்த்து சாப்பிடுவாளே. புள்ள வரட்டுத்த, அவளுக்கும் சூடா 2 பொரிச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்றேன். என்னமோ பண்ணு, நான் சொல்றத எங்க கேக்குற நீ? ஒருவேளை சோறாவது சரியான நேரத்துக்கு சாப்பிட்றியா? காலை சோறு 11 மணிக்கு சாப்பிட்ற, மதியான சோறு 4 மணிக்கு, ராத்திரிக்கு சாப்பிட்டும் சாப்பிடாமலும் தூங்கி போடுற. அப்புறம் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு நோவு கோழி மாதிரி படுத்துக்கிற. எதையும் ஒழுங்கா சாப்பிட்றதானே உடம்புக்கும் தெம்பு இருக்கும். உன் உடம்ப சரியா பாத்துக்கிட்டா தானே உன் பிள்ளைய கவனிச்சுக்க முடியும். அத்தை, மனசு பூரா கவலையா நிறைஞ்சு கிடக்கையில எங்க இருந்து சோறு இறங்குது? முன்னத்தான் அவன் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சான், நீ व्यसனத்துல இருந்த. இப்பதான் அவன் ஒரு வேலைக்கு போறான் இல்லம்மா, எல்லாம் நல்லா வருவான், குடும்பத்தையும் பாத்துக்குவான். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு சுந்தரி. என் கவலையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுத்த. முன்ன பொட்டா பொழுதுக்கு குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன், ஊர்க்காரங்க பூரா கேவலமா பேசினாங்க. இப்ப நானும் திருந்திட்டேன், வேலைக்கு போறேன்ட்டு போயிட்டு அங்க ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணானா ஊர்க்காரங்க எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்களேத்த. எனக்கு அதுதான் பெரிய கவலையா இருக்குது. இந்த மனுஷன் சம்பாதிக்கிற காசை என் கையில கொடுக்க வேணாம், குடிக்காம இருந்துட்டு அதுவே போதுமில்ல. சுந்தரி, ஊர்ல அவனை பத்தி தப்பு தப்பா பேசினவங்களாம் இனிமே ஆச்சரியப்படுற மாதிரி பேசுவாங்க பாரு. இனிமே நமக்கு எல்லாம் நல்ல செய்தியத்தான் வரும். அவெல்லாம் நல்லபடியா வேலை செஞ்சு நல்ல குடும்பத்தை பார்த்துக்குவான். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. பெரியமா, பெரியமா, என்ன நம்ம டக்ளஸ் பையன் கூப்பிடுற மாதிரி இருக்குது? ஓ பெரியமா, சுந்தரிக்கா. ஆமாத்த, டக்ளஸ் தான் என்னமோ கூப்பிட்டு இருக்கிறான். என்னன்னு தெரியலையே, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் இருங்க. ஆடந்தா, நான் இங்க சும்மா தானே நிக்கிறேன், நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ இரு. சரித்த, போய் என்னன்னு கேளுங்க. பையன் என்னமோ அவ்வளவு வேகமா கூப்பிட்டு கிடக்குறான். இந்தா பாக்குறேன். என்னடா டக்ளஸ், என்னாச்சு இப்ப? எதுக்கு இந்த கூவு கூவிட்டு கிடக்குற? பெரியமா, நான் மூர்த்தி அண்ணன். என்னடா மூர்த்தி அண்ணனை தேடிட்டு இருக்கிற? அவன் வேலைக்கு போறான்டா பக்கத்தூர் மில்லுக்கு. 7 மணிக்கு தான் வருவான். என்ன விஷயம்? ஐயோ பெரியமா, நான் டவுனுக்கு போயிருந்தேன். திரும்பி வர வழியில அண்ணன் குடிச்சுட்டு போதையில விழுந்து கிடந்துச்சு. என்னால ஒத்தால தூக்க முடியல பெரியமா. பக்கத்துலயும் யாரையும் காணோம். அதான் உன்கிட்ட சொல்லி கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்னடா சொல்லிட்டு இருக்கிற? நல்லா பாத்தியா? அது மூர்த்தி தானா? ஆமா பெரியமா, அண்ணன் எனக்கு என்ன அடையாளமா தெரியாது. அண்ணன் தான் விழுந்து கிடந்துச்சு.